காங்கிரஸ் எம்எல்ஏவும் அந்த கட்சியின் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவன் மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவு தமிழகத்திற்கு பேரிழப்பு என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். EVKS இளங்கோவன் அவர்களின் மறைவு ஒரு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு திராவிட குடும்பத்தில் பிறந்து தேசிய இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர், ஒரு துணிச்சலான அரசியல்வாதி, வெளிப்படையாக பேசக்கூடியவர், தனது இயக்கத்தில் பல பொறுப்புகளில் இருந்தாலும் எளிமையாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு தலைவர், அனைவரும் கட்சி பாகுபாடின்றி பழகக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கென்று ஒரு தனித்தன்மை இருந்தது. தனிப்பட்ட முறையில் நான் மிக சின்ன வயதிலிருந்தே அறிமுகமான சில தலைவர்களில் அவரும் ஒருவர். என்னை மிக உரிமையாக ஒருமையில் தான் பேசுவார். அந்த அளவுக்கு தான் என்னை கூப்பிடுவாரு. அவர் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் எங்களுக்கு நீ எங்க வீட்டு பொண்ணுதான் அப்படின்னு உரிமையா கூப்பிடுவாரு. நான் விமான நிலையங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது மாதிரி உரிமையா ஏன் காங்கிரஸ்ல சேரல அப்படின்னு உரிமையா கேட்கக்கூடிய ஒரு தலைவரா இருந்தார். விமர்சனத்தையும் அப்படி வைப்பார். எதிர்கட்சி மீது விமர்சனமாக இருந்தாலும் சரி, தன் கட்சி மீதே உள்ள விமர்சனமாக இருந்தாலும் அதை வெளிப்படையாகவும் மிக துணிச்சலாகவும் எந்தவித தயக்கமும் இன்றி சொல்லக்கூடியவர் அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள். அவர்கள் உண்மையிலேயே தமிழக அரசியலுக்கே ஒரு பேர் இழப்பு தான். ஒரு தனித்தன்மை வாய்ந்த, ஒரு செயற்கை தன்மையற்ற ஒரு தலைவரை தமிழக அரசியல் இழந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் இயக்கத்திற்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் EVKS இளங்கோவன் அவருடைய மறை காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக அரசியலுக்கு ஈடு செய்ய முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்தவர், அமைச்சராக மத்தியிலே நாட்டின் நலன் கருதி சிறப்பாக செயல்பட்டவர், தொண்டர்கள் சோர்வாக இருக்கும்போது அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் செயல்பட்ட தலைவர், நினைத்த கருத்தை தைரியமாக பதிவு செய்யக்கூடியவர். அவருடைய இழப்பு கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர்கள் இழந்து வாழும் காங்கிரஸ் கட்சி தலைவர் தொண்டர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆழ்ந்து இரங்கல். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் EVK சம்பத் அவருடைய அன்பு மகன், சட்டமன்ற உறுப்பினர், எனவே நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒன்றிய அமைச்சராக பணியாற்றியவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் மிக சிறப்பாக பணியாற்றிய நல்ல இனிமையாக பழகக்கூடிய நல்ல நண்பர். அவர் எல்லோரிடத்திலும் பழகுவது மட்டுமல்ல, மிகவும் வெளிப்படை பழகக்கூடியவர். அவர் மனதில் என்ன கருத்து படுகிறதோ அது வெளிப்படையாக சொல்வார். அதனுடைய ஏறுவலைகளை பற்றியோ மற்றதை பற்றியோ கவலைப்படாமல் ஒரு துணிச்சலாக செய்திகளை சொல்லக்கூடியவர். அவருடைய மகன் இறந்து எடுத்ததையில அவர் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று சிறப்பாக பணியாற்றி வந்த சூழலில் இப்பொழுது அவரது மரணம் என்பது மிக மிக துயரமான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதோடு அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். EVKS இளங்கோவன் அவர்கள் மறைந்த செய்தி மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது. திராவிட இயக்கத்தின் 50 தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த EVK சம்பத் அவர்களுடைய புதல்வர் இளங்கோவன். அவருடைய தாயார் EVK சுலோச்சனா சம்பத் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றியவர். புரட்சி தலைவர் MGR, அதே போல் அவருடைய துணைவியார் அம்மையார் ஜானகி அவர்களோடும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடும் அரசியலில் பயணித்தார். அதே போல புரட்சி தலைவர் MGR அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பல உயர்வுகளை EVK சுலோச்சனா சம்பத் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஆக அவர்களுடைய குடும்பம் திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியமான குடும்பம். அந்த வகையில் வந்த EVKS இளங்கோவன் மறைந்துவிட்டார் என்கிற செய்தி மனவேதனையை தருகிறது. எங்களுடைய மாற்று முகாமிலே இருந்தாலும் கூட EVKS இளங்கோவனுடைய மறைவு செய்தி வேதனையை தருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, காங்கிரஸ் கட்சியின் தலைவராக என்ற பல்வேறு நிலைகளில் படிப்படியாக உயர்ந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்காகவும் தமிழகத்திற்காகவும் அரும்பாடுபட்டவர் என்பதை இத்தருணத்திலே நினைவு கூறுகிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் 39 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் களத்தில் வென்றிருக்கிறார்.
அவருடைய மகன் நின்று வென்ற தொகுதி. அந்த தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. நாங்களும் அந்த தொகுதியிலே போட்டியிட்டோம். இருந்த போதிலும் கூட இந்த தருணத்திலே அவற்றையெல்லாம் சுட்டி காட்டுவது அழகாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மூத்த உறுப்பினராகவும் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகச்சிறந்த ஆளுமையாக இருந்த EVKS இளங்கோவன் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன்.